தினம் இந்தன் வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. தினம் தினம் இந்தன் வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. உன் கரத்தினால் என் இதயத்தை வெண்பனியாய் மாற்றவா. தினம் தினம் இந்தன் வாழ்வினில் உந்தன் அருளை பொழியவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? தினம் தினம் நம்மளோட லைஃப்பை எப்பயும் ஹாப்பியாக, ரொம்ப நிறைவாக, நம்மளை எப்பயும் பாதுகாப்பான ஒரு வழியில் ஒரு நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னா அது நம்ம ஏசப்பா தான். அவருடைய உடனிருப்பு நம்மளோட இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் சோர்ந்து போகிறது கிடையாது, எதை குறித்தும் நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. அப்படி தானே குட்டீஸ்? இந்த நாளையும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வசனம், அது என்னென்னா ஏசப்பாவே நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரியான வசனமாக தான் அது கொடுக்கப்பட்டிருக்குது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படிங்கிற வசனம் எசாயாவில் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். இது யார் சொல்கிறாங்க? ஏசப்பா தான் சொல்கிறாங்க. நான் கர்த்தர், நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னா, எனக்காக காத்திருப்பவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது குட்டீஸ். ஸோ இந்த வெயிட்டிங் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி தானே? நம்ம எங்கே போனாலும் முதல்ல நம்ம உள்ளே போயிடணும், எதுக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நிறைய இடங்களில் வெயிட் பண்ண நம்மளை வச்சதுனால நம்ம எரிச்சல் படுறது. ஹோட்டல் போனாலே நம்ம போய் உட்காந்தோன்னே நமக்கு சாப்பாடு வச்சிடணும்னு நினைப்பான். அது மாதிரி இப்போ ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செக்கப் போயிருக்கோம் அப்படின்னா நம்ம அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு பொறுமையே இருக்காது, முதல்ல என்னை கூப்பிட்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? இந்த மாதிரி நமக்கு வெயிட்டிங்னாலே நமக்கு என்ன பண்ணுறது, கோவம் வருது உண்டு. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ பண்ண போகிற இந்த வெயிட்டிங் ரொம்ப நல்லதுக்கான வெயிட்டிங், அதை உண்மையிலேயே நான் உனக்கு நல்லதுக்காக மட்டும்தான் அனுமதிச்சிருக்கேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள், ஏன் ஏசப்பா நான் இவ்வளோ நாள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் இவ்வளோ நாள் இதை கேட்டுட்ருக்கிறேன், நீங்கள் ஏன் எனக்கு இதை அனுமதிக்கவே இல்லை, ஏன் நீங்கள் இதை தரவே இல்லை, என் ப்ரேயர் உங்களுக்கு கேட்கவே இல்லையான்னு நிறைய நம்ம அவரை பார்த்து நம்ம கொஸ்டின்ஸ் வைக்கிறது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? அதான் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் அதை உனக்கு தரக்கூடாதுன்னு கிடையாது. என் பிள்ளை என்கிட்ட என்ன கேட்குதோ அதை என் பிள்ளைக்கு நல்லபடியாக நிறைவாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் அதுக்கு நீ கொஞ்ச காலம் என்ன பண்ணணும், வெயிட்டிங் பீரியடில் இருக்கணும். ஆனால் அந்த வெயிட்டிங் எதுக்காக அப்படின்னா, நீ கேட்ட விஷயத்த நீ கேட்டபடியே கொடுக்காம அதை இன்னும் அதிகமாக நிறைவாக ஆசீர்வாதமாக அழகாக உருவாக்கி அதை உன் கைகளில் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது. அதுக்கான அந்த வெயிட்டிங்கை நீ புரிஞ்சுக்காம நீ மனம் உடைஞ்சு போயோ, நீ அதற்காக நீ கவலைப்பட்டோ சோர்ந்து போயோ இருக்கிற அப்படின்னா இன்னைக்கான அந்த வசனத்தை புரிஞ்சுக்கோ. நீ இப்போ காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நாட்கள் நீ வெட்கப்பட்டு போகிறதுக்கானது கிடையாது. நீ கேட்டதை பன்மடங்கு ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்வதற்கான பீரியட்னு நீ நினச்சிக்கோ நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்ருக்கிற நமக்கு தான் புரியும் நம்ம எதுக்காக காத்துட்ருக்குறோம், அதனால எவ்வளோ விஷயங்களில் நம்ம சந்திச்சிட்ருக்குறோம் அப்படின்னு. ஆனால் நம்மளை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாங்க, அவசரப்படாத, நீ கேட்குறத இப்போ உடனே கொடுக்கறதுக்கு என்னால் முடியும், ஆனால் அதை நிறைவானதாக ஆசீர்வாதமாக உருவாக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் நிறைவாக உன் கைகளில் நான் திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்டு போகிறது கிடையாது. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியடை நீ ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக, நான் உன் கூட இருந்து இருக்கிறேங்கிற நம்பிக்கையோடு நீ கடந்து வா. கண்டிப்பாக அதோட எண்டிங் ரொம்ப நிறைவானதாக இருக்கும்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போன நேரங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறீங்க. எங்களை ஒரு காலமும் நீங்கள் வெட்கப்பட்டு போயிடாதபடிக்கு இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்தி வந்திருக்கீங்க. இனியும் கூட இந்த காத்திருப்பின் காலம் உங்களுடைய சித்தத்தின்படியானதாக அமைய எங்களை முழுவதுமாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.